நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அதிரை FM 90.4. நமது சமூகம் நமது நலன். வாழ்த்துக்கள். என்னுடைய பெயர் இசட் முகமது தம்பி, வழக்கறிஞர். கடந்த 10 ஆண்டுகளாக பல்வேறு நுகர்வோர் அமைப்புகளுக்கு சட்ட ஆலோசகர்களாகவும் அதே மாதிரி பல்வேறு நுகர்வோர் சம்மந்தப்பட்ட வழக்குகளையும் நடத்திட்டு இருக்கேன். அந்த வகையில் உலக நுகர்வோர் தினம் 2024 முன்னிட்டு என்னை அதிரை FM அழைத்ததற்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தேன். ஓகே சார், இன்னைக்கு உலக நுகர்வோர் உரிமைகள் தினம் கொண்டாடப்படுது. இதுக்கான காரணம் என்ன சார்? அதாவது உலக நுகர்வோர் தினம் அப்படிங்கிறது 1982 அறிமுகப்படுத்தப்பட்டது. இதோடைய பின்னணியை பார்த்தோன்னு சொன்னால் 1962 அமெரிக்க அதிபராக இருந்த ஜான் எஃப் கென்னடி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அமெரிக்க காங்கிரஸில் ஒரு மிக முக்கியமான உரை நிகழ்த்தினாங்க. அந்த உரையில் தான் நுகர்வோர் சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான கருத்துக்களை பரிமாறுறாங்க. அந்த கருத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது நுகர்வோர் அப்படிங்கிறவங்க இன்றைய உலகுடைய ஆணி வேராக இருக்காங்க. அது அரசு துறை சார்ந்ததாக இருந்தாலும் சரி, தனியார் துறை சார்ந்ததாக இருந்தாலும் சரி, இந்த துறைகளுக்கெல்லாம் ஆணி வேராக இருக்கக்கூடியவர்கள் நுகர்வோர்கள். அவர்கள் இன்றைய காலகட்டங்களில், அதாவது அன்றைய காலகட்டங்களில் அவர்கள் சுரண்டப்படுவதும் அதே போல் அவர்கள் ஏமாற்றப்படுவதும் தடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத முன்னிறுத்தி தன்னுடைய உரையில் சொன்னாங்க. அதனுடைய பிரதிபலனாக தான், அதனுடைய விளைவாக தான் 1982 ஆண்டு கன்சியூமர்ஸ் இன்டர்நேஷ்னல் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உலக நுகர்வோர் தினத்தை முன்மொழியுது. அதை முன்மொழிந்த நபர் யாருன்னு சொன்னால் அன்வர் ஃபசல் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் தான் இதை முன்மொழிகிறாங்க. அதனையொட்டி உலகம் முழுவதும் உலக நுகர்வோர் தினம் மார்ச் 15 கொண்டாடப்பட்டுட்டு வருது. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நம்ம உலக நுகர்வோர் தினமாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஓகே சார், இப்போ எந்த ஒரு தினம் அனுசரிக்கப்படுது அப்படின்னாலும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு தீம் இருக்கும்ல, அதே போல இந்த நுகர்வோர் தினத்துக்கு இந்த வருஷத்துக்கான தீம் என்ன சார்? இந்த ஆண்டுக்கான தீம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபேர் அண்ட் ரெஸ்பான்சிபிள் AI ஃபார் கன்சூமர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நவீன காலம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த காலத்தில் பார்த்தோம்னா, இணையதளம் இல்லாத நிகழ்வுகள் எதுவுமே இல்லை. அனைத்து விதமான பயன்பாட்டுக்கும் நம்ம இணையதளத்தை பயன்படுத்துகிறோம். உதாரணமாக சொல்லணும்னு சொன்னால், நம்முடைய தகவல் ஏதாவது நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னாலும் இணையதளத்தை பயன்படுத்துகிறோம். நமக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கணுமாக இருந்தாலும் இணையதளத்தை பயன்படுத்துகிறோம். ஒரு பொருளை பற்றிய தகவல்களை அறியணும் அப்படின்றாலும் கூட இணையதளத்தை பயன்படுத்துகிறோம். நம்முடைய நண்பர்களுக்கு அல்லது உறவினர்களுக்கு ஒரு செய்தியை நம்ம கன்வே பண்ணணும் அப்படின்றனாலும் இணையதளத்தை பயன்படுத்துகிறோம். இப்போ இந்த இணையதளம் அப்படிங்கிறது முழுக்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டாக தான் இப்போ இருக்குது. நம்மளுடைய அதாவது செயற்கையான நுண்ணறிவு கொண்டு தான் இயங்கிட்டு இருக்கு. அந்த செயற்கையான நுண்ணறிவினுடைய விளைவாக இப்போது என்ன ஆகுதுன்னு சொன்னால், நம்முடைய தகவல்கள் களவாடப்படுது, நுகர்வோர்களுடைய உரிமைகள் சுரண்டப்படுது. நிறைய இடங்களில் நுகர்வோர்கள் தங்களுக்கான தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை கூட இழந்து என்ன தகவல்கள் வருதோ அந்த தகவலின் அடிப்படையில் அந்த பொருட்களை சூஸ் பண்ணக்கூடிய லெவலில் அவங்க மிகவும் தள்ளப்படுறாங்க. அப்போ இதையெல்லாம் மனதில் வச்சு தான் உலக நுகர்வோர் தினமான இன்றைய தினத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபேர் அண்ட் ரெஸ்பான்சிபிள் AI உருவாக்கணும். இதற்கு உலக அளவில் இருக்கக்கூடிய நாடுகளும் மக்களும் ஒத்துழைக்கணும் அப்படிங்கிறதாக சர்வதேச நுகர்வோர் அமைப்பு வலியுறுத்தி கேட்டுட்ருக்கு. இப்போ நுகர்வோர் உரிமை அப்படின்னா என்ன சார்? நுகர்வோருக்கு நிறைய உரிமைகள் இருக்குது. நுகர்வோர் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு அதிகமான உரிமைகள் இருக்குது. அதில் குறிப்பிட்ட ஒரு 5 விஷயங்கள் நம்ம சொல்ல முடியும். முதலாவதாக பார்த்தோன்னு சொன்னால், நமக்கு ரைட் டு சூஸ். நம்ம என்ன பொருளை வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம தான் சூஸ் பண்ணணும். நமக்கு யாரும் திணிக்கக்கூடாது. அதே மாதிரி ரைட் டு பி இன்ஃபார்ம்டு. நமக்கு அந்த பொருள் குறித்த தகவல்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். குறிப்பாக நம்ம ஒரு சிறிய விஷயம், நகை வாங்குகிறோம், காதில் போடக்கூடிய தோடு ஒரு பெண் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால், அதோடைய பியூரிட்டி என்ன, அதோடைய பொட்டன்சி என்ன இருக்குது, அதோடைய வெயிட் என்ன, அதோடைய விலை என்ன, இதனுடைய மார்க்கெட் பிரைஸ் என்ன, இதுக்கு காம்படிஷன் இருக்கா அப்படிங்கிற விஷயங்கள் தெரியும். ரைட் டு பி இன்ஃபார்ம்டாக இருக்கணும். அதே போல் அவங்களுக்கு அந்த பிரச்சனை, அந்த பொருள் ஏதாவது ஒரு பிரச்சனை எழுது அப்படின்னு சொன்னால் அது பற்றிய அவங்க கேட்கக்கூடிய அந்த முறையிடக்கூடிய தன்மைகளை ஏற்கணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அடுத்தது ரெட்ரஸல் இருக்கணும். நமக்கு குறிப்பாக அந்த பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை நம்ம சொல்கிறோம், அதுக்குண்டான தீர்வு பரிகாரத்தை கொடுக்கக்கூடிய உரிமை இருக்குது, பெறக்கூடிய உரிமை நமக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம மனதில் பதிய வைக்கணும். இதை நுகர்வோர்கள் கண்டிப்பாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் தெளிவுபடுத்த விரும்புகிறோம். இப்போ நுகர்வோர் உரிமை பற்றியெல்லாம் நம்ம பேசுகிறோம். இதில் நுகர்வோர்னு நம்ம யாரையெல்லாம் குறிப்பிடுவோம் சார்?
இது இந்த காலத்தில் ரொம்ப மிக முக்கியமான கேள்வி தான் நமக்கு. அதாவது நுகர்வோர் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னால், ஒரு பொருளையோ ஒரு சேவையோ பணம் கொடுத்து பெறக்கூடிய அனைவரும் நுகர்வோர் தான். அதில் பார்க்கும் பொழுது நான் வந்து ஒரு பொருளை பணம் கொடுத்து வாங்குகிறேன், நானும் நுகர்வோர் தான். என்னுடைய தம்பிக்கு நான் வாங்கி கொடுக்குறேன், அல்லது என்னுடைய நண்பருக்கு நான் வாங்கி கொடுக்குறேன், என்னுடைய உறவினருக்கோ அல்லது இந்த சமூகத்திற்கோ நான் பொருளை கொடுக்கும் பொழுது யார் இறுதிநிலை பயன்பாடு அதை அடைகிறாங்களோ அவர்களும் நுகர்வோராக வந்து கணக்கிடப்படுவாங்க. அப்போது என்னுடைய அனுமதியின் பேரில் நான் வாங்கி கொடுக்கக்கூடிய பொருளை என்னுடைய நண்பரோ என்னுடைய உறவினரோ அல்லது இந்த சமூகமோ பயன்படுத்தும் பொழுது அதில் குறைபாடு வந்தாலும் அவர்களும் என்ன செய்யலாம், அந்த பொருள் குறித்து தனக்கு உண்டான கோரிக்கைகளை வந்து வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிய விரும்புகிறோம். இப்போ நுகர்வோர்களுக்காக என்னென்ன மாதிரியான உரிமைகள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு சார்? நுகர்வோருக்கு உண்டான உரிமைகளை பாதுகாப்பதற்குண்டான அமைப்புகள் வந்து நிறைய இன்னைக்கு இருந்துகிட்ருக்கு. அது பார்த்தோன்னு சொன்னால் மாவட்ட அளவில் நுகர்வோர் தீர்ப்பாயங்கள் அப்படிங்கிறது மாவட்ட அளவில் இருக்குது. ஒரு நீதித்துறையில் மிக முக்கியமான பங்கு வகிக்குது. எந்த ஒரு நுகர்வோரும் பாதிக்கப்பட்ட நேரடியாக அந்த நுகர்வோர் தீர்ப்பாயத்தை வந்து அணுகி வழக்கறிஞர் கூட வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நேரடியாக புகார் செய்யலாம். அதே போல் மாநில அளவில் நுகர்வோர் பாதுகாப்பு மையம் இருக்குது, தேசிய அளவிலையும் அதற்குண்டான நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் இருக்குது. இது அனைத்தும் சட்டப்படியான அமைப்புகள். அதல்லாமல் பதிவு செய்யப்பட்ட நுகர்வோர் அமைப்புகளும் ஏகப்பட்ட அமைப்புகள் இருக்குது. அந்த அமைப்புகளுடைய உதவியோடு நம்ம என்ன செய்யலாம், நம்மளுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சார், இப்போ வந்து நுகர்வோர் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க புகார் பண்ணலாம். அவங்க எதுக்கெல்லாம் புகார் பண்ணலாம்னு சொல்லுங்கள் சார். நுகர்வோர் தன்னுடைய உரிமைகளாக நம்ம ஏற்கனவே சொன்னபடி அவர்களுடைய தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமைகள் பாதிக்கப்படுது அப்படின்னா புகார் செய்யலாம். அவர்களுக்கு உண்டான பொருட்களுடைய தரக்குறைபாடு, சேவையுடைய தரக்குறைபாடு, அதே போல் அவங்க சொல்லக்கூடிய விலை அதிகமாக வைக்கக்கூடிய நிலையாக இருந்தாலும் சரி, இன்னும் நுகர்வோர் எப்படியெல்லாம் சுரண்டப்படுவார்களோ தவறான தகவல்களை சொல்லி விற்கிறது. உதாரணத்துக்கு ஒரு பொருளுக்கு உண்மையான தரம் ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் அவர்கள் நுகர்வோருக்கு தவறான தகவல் சொல்லி விற்கிறாங்க அப்படின்னு அதன் மூலமாக அந்த நுகர்வோர் சுரண்டப்படுகிறார் என்று சொன்னால் அதற்குண்டான ஆதாரங்களோட அவங்க உரிய அந்த நுகர்வோர் தீர்ப்பாயத்தை அணுகுனாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அதற்குண்டான அவங்களுக்கு பரிகாரம் கிடைக்கும். இப்போ நுகர்வோர்களுக்கான உரிமைகள், அவங்களுக்கான பிரச்சனைகள் எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் ஒருவேளை ஒரு பிரச்சனைன்னா அவங்க போய் எப்படி மனு கொடுக்கறது, யாரை போய் சந்திக்கிறது? ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க இதுக்கு. பார்த்தோன்னா இதுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட நுகர்வோர் தீர்ப்பாயங்கள் இருக்குது. அவங்க ஒரு நுகர்வோர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு சாதாரண ஒரு பெட்டி கடையில் நடக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்லையோ அல்லது வேறு ஏதாச்சும் மிகப்பெரிய ஒரு எம்என்சி மல்டிநேஷ்னல் கம்பெனி உடைய ப்ராடக்ட்ஸை பயன்படுத்தி வரக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதற்குண்டான ஆதாரமாக இப்போ நான் ஒரு பொருள் வாங்குகிறேன் அப்படின்னா அந்த பொருளுடைய பில் எடுத்துருக்கணும். அதில் என்ன டிஃபெக்ட் இருக்கோ அந்த பிரச்சனையை நம்ம கையில் எடுத்துருக்கணும். அந்த பிரச்சனையை ப்ரூவ் பண்ணக்கூடிய விதமாக நம்ம அதில் சம்மந்தப்பட்ட எல்லா கருத்துக்களையும் எழுதி நேரடியாக சம்மந்தப்பட்ட நுகர்வோரே மாவட்ட நுகர்வோர் தீர்ப்பாயத்தில் போய் முறையிடலாம். ஒரு சாதாரண மனு 200 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் வரைக்கும் கட்டினா போதும். ஒரு 1 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரைக்கும் நம்ம பரிகாரம் கேட்குறோன்னு சொன்னால் 200 ரூபா கட்டினா போதும். 5 லட்சத்துக்கு மேலே 10 லட்சத்துக்கு மேலே நம்ம வந்து பரிகாரம் கேட்குறோன்னு சொன்னால் 500 ரூபாய் நமக்கு வழக்கு கட்டணம் கட்டினா போதும். நம்மளே நேரடியாக போய் சாதாரண ஒரு மனிதனே போய் வழக்காடி அதில் வந்து ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு நுகர்வோர் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு போய் புகார் பண்ணுறாங்க, அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன மாதிரியான நிவாரணம் கிடைக்கும் சார்? நிவாரணங்கள் வந்து பார்த்தோம்னா பரிகாரம் முதலாவது மாற்றுப் பொருள்கள் கேட்டு பரிகாரம் கேட்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் சேவை தரத்தை உயர்த்தி கேட்கலாம். இல்லை மிகப்பெரிய பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம தண்டத்தொகை, அபராத தொகை விதித்து அதனுடைய பரிகாரமாக நம்ம வந்து கேட்க முடியும். ஓகே சார், இப்போ நுகர்வோர்களுக்கான பாதுகாப்பு உரிமைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கோ அல்லது புகார் பண்ணுறதுக்கோ ஏதாவது இணையதள வசதிகள் அல்லது தொடர்பு எண்கள் ஏதாவது இருக்கா சார்? இணையதள வசதிகள் நிறைய இருக்குது. நம்ம தேசிய நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புடைய இணையதளம் இருக்குது. நான் அதோடைய இணையதள விவரங்கள் தர ஃபீல்டில் கொடுங்க. அதே போல் பாதுகாப்பு எண்கள் பொறுத்த வரைக்கும் கட்டணமில்லா தொலைபேசி எண் இல்லை, நேரடியாக நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புடைய மாநில தலைவருடைய நம்பர் இருக்குது, எண் இருக்குது. அதே போல் அதிகாரிகளுடைய எண்கள் நம்ம வந்து கீழே குறிப்பிடுறோம், அதில் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கணும். நுகர்வோர்களுக்கான உரிமைகள் பற்றி இன்னைக்கு இருக்க காலத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கா இல்லையா சார்? அதாவது நிறைய படிக்கிறாங்க, தெரிஞ்சிருக்கிறாங்க, பட் செயல்படுத்துறது ரொம்ப குறைவாக இருக்குது.
நிறைய பார்த்தோம்னு சொன்னால் ஆரம்பத்துலலாம் ஒரு பொருள் வாங்கினா அதோடைய எம்ஆர்பி கூட சிறியதாக எழுதுவாங்க. ஆனால் இன்றைக்கி பெருசாக எழுதுறாங்க. எதனுடைய விளைவுனா நுகர்வோர் அமைப்புகளுடைய தொடர் போராட்டம். அதனுடைய விளைவாக மக்களுடைய அதே போல் அரசு கொடுத்துருக்கக்கூடிய நுகர்வோருக்கு உண்டான உரிமைகள் எல்லாம் சட்ட வடிவானதுக்கப்புறம் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் இன்ஃபார்ம்டாக இருக்காங்க கன்சியூமர்ஸ். பட் என்னென்னா அவர்களுடைய உரிமைகளை செயல்படுத்துறதில்ல அவங்கள்ட்ட கன்சியூமர்கிட்ட ஒரு விதமான அசட்டை இருக்குது. அதனுடைய விளைவாக நுகர்வோர்கள் சுரண்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நுகர்வோர் ஆகிய நமக்கு அரசு கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான சட்டங்கள் நம்ம பயன்படுத்தணும்னு சொன்னால் கண்டிப்பாக நுகர்வோர்கள் சுரண்டப்பட மாட்டாங்க. இப்போது நுகர்வோர்களுக்கு ஒரு லாயராக நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன சார்? நுகர்வோரை பொறுத்த வரைக்கும் முதலாவது பொதுவான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம எப்போதும் விழிப்போடு இருக்கணும். நமக்கு நாம் எந்த ஒரு பொருளையோ அல்லது சேவையையோ பணம் கொடுத்து நம்ம பெறுறோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய அளவு சரியாக இருக்குதா, நமக்கு மன திருப்தி அளிக்கக்கூடியதாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதே போல் நமக்கு என்ன தகவல் சொல்லப்பட்டதோ அந்த தகவலின் அடிப்படையிலான அனைத்து விதமான வாய்ப்புகள் நமக்கு கிடைச்சிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இல்லை அப்படின்னு சொன்னால் உடனடியாக நாம் நம்மளுடைய உரிமையை நிலைநிறுத்தக்கூடிய விதமாக நுகர்வோர் பாதுகாப்பு மையங்களை அணுகிறது நம்ம மேலே கடமையாக இருக்குது. இதை நம்ம பயன்படுத்தணும்னு சொன்னால் கண்டிப்பாக நல்ல ஒரு நுகர்வோராக அனைவரும் மாறும் பொழுது தரமான பொருட்களும் தரமான சேவையும் மக்கள் அனைவருக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிய விரும்புகிறேன். நம்ம அதிரை பண்பலை நேயர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஸ்பெஷலான தகவல் என்ன சார்? அதிரை பண்பலை நேயர்களுக்கு பொறுத்த வரைக்கும் அதிரை பண்பலை அப்படிங்கிறது ரொம்ப மக்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்குது. சாதாரண மக்களுக்கும் மிக முக்கியமான தகவல்களை தேர்ந்தெடுத்து கொடுத்துட்ருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்கள், கண்டிப்பாக கேளுங்க. இதன் மூலமாக நல்ல ஒரு நலன் சார்ந்த சமூகமாக உருவாகணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்க விரும்புகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அதிரை FM 90.4. நமது சமூகம் நமது நலன்.